السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு நாம் இந்த ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா மிகவும் வேகமாக நமக்கு பதில் வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் செல்வ செழிப்பை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சினைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு ஸலவாத்தை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைகளுக்கு பின்னும் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாகும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் அசருடைய தொழுகையை தொழுதுவிட்டு அதே இடத்தில் அமர்ந்தவர்களாக இந்த ஸலவாத்தை ஓதுவோம். இம்மை மறுமையில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் 41 தடவை ஓதி வந்தால் இவ்வுலகிலும் சரி மறு உலகிலும் சரி அளவே இல்லாத செல்வங்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் நீங்க வேண்டுமா? இந்த ஸலவாத்தை ஒவ்வொரு நாளும் 40 தடவை வழக்கமாக ஓதி வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். கண்ணியம் கிடைக்க வேண்டுமா? இதை ஓதக்கூடியவரின் மீது மக்கள் மதிப்பும் மரியாதையும் கொள்வார்கள். பிறரின் நேசத்திற்குரிய மனிதராக மாறிவிடுகிறார். அந்த அளவுக்கு சிறந்த ஒரு ஸலவாத்தாக இந்த ஸலவாத் இருந்து கொண்டிருக்கின்றது. நோய்கள் நீங்க வேண்டுமா? இந்த ஸலவாத்தை ஓதினால் அல்லாஹ் கொடிய நோய்களை கூட குணப்படுத்துகின்றான். அதே போன்று ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் 11 தடவைகள் இந்த ஸலவாத்தை ஓதி வருவதன் மூலமாக நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் செல்வத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றான். அல்லாஹ்வினுடைய ரிஸ்க் நம்முடைய வாழ்க்கையில் பல மடங்கு அதிகப்படுத்தப்படுகின்றது. இந்த அளவு சிறப்புகள் கூறப்பட்ட ஸலவாத். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக பிக அன் துஸல்லிய வ துஸல்லிம அலா சய்யதினா முஹம்மது وعلى سائر الأنبياء والمرسلين وعلى آلهم وصحبهم أجمعين وأن تغفر لي ما مضى وتحفظني فيما بقي يا أرحم الراحمين. மீண்டும் ஒரு முறை இந்த ஸலவாத்தை ஓதுகின்றேன். اللهم إني أسألك بك أن تصلي وتسلم على سيدنا محمد وعلى سائر الأنبياء والمرسلين وعلى آلهم وصحبهم أجمعين وأن تغفر لي ما مضى وتحفظني فيما بقي يا أرحم الراحمين என்று வரக்கூடிய இந்த ஸலவாத்தை நாம் ஓதுவோம்.